எங்க வீட்டுக்கு பாட்டி வந்து கடலை மூட்டையெல்லாம் கொண்டு வந்து குடுத்து விட்டுருக்காங்க. 4 மூட்டை இருக்கிறதுனால எல்லாரும் அவங்கவங்களுக்கு தேவையானத எடுத்து யாருக்கு தேவைப்பட்டதோ அது எல்லாத்தையுமே குடுங்கன்னு எங்க அண்ணாமலை சொல்ல, எங்க விஜயாவுக்கு அது பிடிக்கவே இல்ல. அதுக்கு அண்ணாமலையே திட்டுறாங்க விஜயாவ. அதுக்கு பிறகு எங்க முத்து வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே எடுத்துட்டு போக போறேன்னு சொல்லி ஆளாளுக்கு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. அதில முத்து வந்து சொல்றாங்க, "நான் வந்து இத கிருஷிக்கு கொட்டி குடுக்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு விஜயா திட்டுறாங்க. இவங்க எப்படியும் கிருஷிக்கு கொண்டு போய் குடுக்க போனாங்கன்னா, அப்புறம் நம்ம மாட்டிப்போமே! எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் வேற தெரிஞ்சிருமே நெனச்சு, ரோஹிணி ஒரு பதட்டத்திலே தான் இருக்காங்க. அத பத்தி இங்க எப்படியாவது ஆன்டிகிட்ட பேசி, நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். இந்த முத்துவையும், மீனாவையும் போக விடாம தடுத்தே ஆகணும். அதுக்குள்ள அம்மாவ வந்து நம்ம வீட்ல கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு எங்க ரோஹிணி ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க மீனாவும், முத்துவும் வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. கிரிஷ போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி. அதுக்கு இங்க வந்து விஜயா சொல்றாங்க, கிரிஷ பார்க்க நீங்க எதுக்காக இப்ப போறீங்க? இந்த கடலையெல்லாம் நீங்க எதுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு குடுக்கணும்? தேவையில்லாத வேலைகள் எதையுமே இந்த வீட்ல செய்ய வேண்டாம்னு சொல்லி இங்க பயங்கரமா திட்ட. அதுக்கு எங்க முத்து சொல்றாங்க, இந்த கடலைகள் எல்லாத்தையுமே நீங்களா விளைவிச்சீங்க? கஷ்டப்பட்டு வெயில்ல நின்னு வேலை பார்த்தது நீங்களா? இல்ல பாட்டியா? பாட்டி செஞ்சாங்க. அதுவும் பாட்டி எல்லாருக்காகவும் குடுத்து விட்டுருக்காங்க. எல்லாருக்காகவும் அப்படிங்கும்போது, அதுல யார் எவ்வளவு எடுத்துக்கிட்டா என்ன? நாங்க எங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு எவ்வளவு நாளும் கொண்டி குடுப்போம். யாருக்கு வேணாலும் கொண்டி குடுப்போம். இதுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? நீங்க எதுக்கு முடிவு பண்றீங்க? வேணும்னா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி தரேன். நீங்களே பேசுறீங்களான்னு சொல்லும்போது, விஜயாவால இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல. அப்படியே நின்னுகிட்டு இருக்கேன். எல்லாம் இவளா சொல்லணும். எல்லாம் இவ சொல்லிக் குடுத்தும், இவ கேட்கறதுனால தானே நீ இப்படியெல்லாம் செய்றன்னு சொல்லும்போது, ஏன் எனக்குன்னு எந்த சொந்த புத்தியும் இல்லையா? சொந்த புத்தி இல்லாம தான் நானும் சிந்திச்சிட்டு இருக்கேனா? தேவையில்லாம எதுவும் பேசி என்கிட்ட காலையிலேயே நீங்க பேச்சு வாங்காம இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ போய் ஒரு பை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு, அதுல வந்து பையில நெறைய கடலையெல்லாம் கொட்டி, இங்க யார் பேச்சையும் கேட்காம முத்து, மீனா 2 பேரும் வெளியில கிளம்பி போக, ஏன் தான் ரோகிணி இவங்க இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. அந்த கிருஷிக்கு கொண்டு குடுக்காட்டி என்ன, இந்த அனாதை பையல போய் பார்க்காம இவங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த குழந்தைய தத்தெடுத்து இந்த வீட்லயே கொண்டு வந்து வச்சுப்பாங்க போல அப்படின்னு இங்க விஜயா கண்டபடி திட்டிட்டு போக, இப்போ நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயமும் வருது. அதே நேரம் எங்க கிரிஷ் பாட்டிக்கு உடனே ஃபோன் பண்றாங்க. அம்மா, நான் இப்போதைக்கு வரல. எப்படியும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க விஷயம் முத்து, மீனாவுக்கு தெரிஞ்சிரும். வந்தாங்கன்னா நீங்க எல்லாத்தையும் சொல்லி சமாளிச்சணும். கூடவே ஒரு நர்ஸும் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க மூலமா நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் தம்பின்னு அவங்கள அனுப்பி விட்டுரு. சரியா? அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிடி ரோஹிணி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா ஃபோனை வச்சதுக்கு பிறகு, இங்க கிரிஷ தேடி அவங்க வீட்டுக்கு போறாங்க முத்து, மீனா. முத்து, மீனா அங்க போய் பார்த்தா கிரிஷும் இல்ல, கிரிஷோட பாட்டியும் இல்ல. அக்கம் பக்கத்துல விசாரிக்கும்போது அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க விஷயம் தெரியுது. ஏங்க நமக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. இவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டல்ல வரையும் சேர்த்திருக்க நிலைமைக்கு வந்திருக்காங்க. எதுக்கு ஒரு ஃபோன் கூட நமக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி கார்ல போகும்போதே பேசிட்டு போறாங்க. எனக்கும் அதானே மீனா தெரியல. நமக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நம்ம போய் பார்த்துப்போம்ல. அவங்க யாருமே இல்லாம தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கிருஷி சின்ன பையன். அவன் என்ன பண்ணுவான்? அவன பக்கத்துல வச்சுட்டு இவங்க படுத்த படுக்கையா இருந்தா யாரு பார்த்துப்பா அவங்கள? ஏன் மீனா நம்ம நம்ம நினைப்பவங்களுக்கு வரலையா? எதுக்காக ஃபோன் பண்ணலன்னு கூட தெரியல. சரி வா நம்ம நேர்ல போய் பார்க்கலான்னு சொல்லி 2 பேருமே போறாங்க. அங்க போய் அந்த எங்க இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு போகும்போது, அவங்களுடைய பெட்ரூம் நம்பர் சொல்லிட்டு அவங்க அங்க போறாங்க. அங்க போனதுக்கு பிறகு அங்க கிருஷோட பாட்டி படுத்திருக்காங்க. "என்னம்மா என்ன ஆச்சுன்னு?" 2 பேரும் பதறி ஓடி போய் கேட்க, "ஒண்ணும் இல்ல தம்பி, கொஞ்சம் பிபி அதிகமாயிட்டு, அதனால வந்த மயக்கம் தான். வேற ஒண்ணும் இல்ல. எப்பவும் போல தான்." அப்படின்ற மாதிரி சொல்ல, "கிருஷ் எப்பிட்றா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உங்கள தேடி உங்கள வீட்டுக்கு போனக்கு பிறகு தான் எங்களுக்கே தெரிய வந்தது." அப்படின்னு சொல்ல, எங்க முத்துவும், மீனாவும் பார்த்து பாவமா இருக்கு. இந்த கிருஷி சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. ஆமா, நீங்க எப்போ வந்து அட்மிட் ஆனீங்க? நேத்தே வந்துட்டீங்கல்ல. எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நானாவது இங்க வந்து இருந்திருப்பேன்ல. கிருஷாவது பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லி எங்க மீனா, முத்து 2 பேருமே கேட்க, உங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டான்னு தான் தம்பி நான் சொல்லல. இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. கிருஷ நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில கிருஷ உங்களால எப்படி பார்த்துக்க முடியும்? பேசாம நீங்க ஊருக்கெல்லாம் போக வேண்டாம். எங்க கூட கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும்போது, ஐயோ வேணாம் தம்பி. ஏற்கனவே நாங்க வந்து அங்க இறந்தப்போ என்ன பிரச்சனைகள் வந்ததுன்னு நாங்களே பார்த்தோம்ல. இதுக்கப்புறமும் எங்களால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். நாங்க எங்க வீட்டிலேயே இருந்துக்கிறோம் தம்பி அப்படின்னு எங்க கிரிஷோட பாட்டி சொல்ல, அதுக்கு கிரிஷும் வந்துட்டு, ஆமா அங்கிள் நாங்க வீட்டுக்கே போறோம் அப்படின்னு சொல்ல, கிரிஷ் நீ என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீயாவது ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அதே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் தம்பி, இப்போ என்ன திடீர்னு வீட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்களேன்னு சொல்லி எங்கள் கிரிஷ் பாட்டி கேட்க, இல்லைம்மா எங்கள் பாட்டி ஊர்லேருந்து கடலையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி அதை எனக்கு கிரிஷுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நானும் மீனாவும் கடலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே கிரிஷை பார்க்குறதுக்காக போனோம். அப்போ தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சதுன்னு முத்து சொல்ல, அப்படியா தம்பி, சரி தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வேற சவாரிக்கெல்லாம் போக வேண்டிய ஆள். இங்கே மீனாவும் பூ கட்டி அங்கேயும் இங்கேயும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள்
நீங்கள் என் கூட என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இதனால் உங்கள் பொழப்பு தான் வீணாகும். நீங்கள் கிளம்புங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, எப்படிம்மா போவீங்க, தனியாவா போவீங்க, வேணா ஒன்று பண்ணலாம், நானே உங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வரோம் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது தாங்க சரி, இந்த நிலமையில இவங்களை இங்கேயே விட்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு நர்ஸை வந்துட்டு பார்த்துக்கிட்டேன், அவங்க என் கூட வந்து பார்த்துக்கிறாங்களா, அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் கூட வருவாங்களா அப்படின்னு முத்து கேட்கா, ஆமாங்க பணம் கொடுத்தா வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே அப்படியாம்மா சரி, அப்போ அவங்க எங்கே இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வேறு பக்கமாக போயிருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்கம்மா உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, கிருஷி நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் 2 பேரையும் இப்படியே இங்கேயே விட்டுட்டு போகிறதுக்கு தான் எனக்கு மனசு கேட்கவே மாட்டுது, உங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு வந்தாலாவது எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முத்து வந்து கிளம்புறாங்க. இல்லைப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்களே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிறிஷ்கிட்டையும் சொல்கிறாங்க. கிறிஷ் அங்கே அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் நீயே சொல்லி அனுப்புடா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அங்கிள், பாட்டியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், பாட்டிக்கு இந்த மாதிரி ஆகவே ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டவங்கள பாத்தியாவினா இப்போ எவ்வளோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறான் பாரு, அன்னைக்கு இவனுக்கு கண்ணில் அடிபட்டு கிடந்தப்போ இவனே பார்த்து விளையாடாமல் விளையாடிட்டு இருந்தவன் இப்போ பாட்டியை இவன் பார்த்துக்கிறானா அப்படின்னு முத்து கிண்டலாக பேச, சரி கிரிஷ் நீவும் உடம்ப பார்த்துக்கோ, பாட்டியை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ, 2 பேரும் ஊருக்கு போனதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க, மறக்காமல் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து மீனா 2 பேருமே கிறிஷையும் கிறிஷோட பாட்டியை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வெளியில் கிளம்பி போகிறப்ப தான் நர்ஸ் வந்துட்டு உள்ளே என்ட்ராக வராங்க. அப்போ அங்கே வர நர்ஸ் கிட்ட இங்கே வந்து முத்து கேட்குறாங்க, ஒருவேளை எங்கள் கிறிஷ் பாட்டி சொன்னவங்க இவங்களா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த பேஷண்ட்டை கவனிச்சுக்கிறது நீங்கள் தானே அப்படின்னு எங்கள் மீனா கேட்க, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அவங்கள பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் அவங்க கூட இருந்து பார்த்துக்க போகிறா ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மேடம், நான் தான் அவங்கள அடிக்கடி போய் கவனிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க ஊர் நர்ஸ் தானா, நான் நல்லா பார்த்துப்பேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், வேணா உங்கள் நம்பர் தரீங்களா, எங்கள் நம்பரையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனைனாலும் கூட எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நர்ஸ் வந்துட்டு 2 பேரையும் பார்க்குறாங்க. என்னங்க இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை இவங்களை கொண்டு வந்த இல்லை இவங்க பொண்ணே இவங்களை சரியாக கவனிச்சுக்கிறதில்ல, அவங்களே விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுறாங்க, நீங்கள் யாருன்னே தெரியல, இவங்க மேலே இவ்வளோ அக்கறை எடுத்து பேசுகிறீங்களேன்னு சொல்ல, ஆமாம் அவங்க பொண்ணுக்கு அக்கறை இருந்தால் பக்கத்தில் எண்டில் பார்த்துக்கணும், எங்கேயும் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு பணத்தை மட்டும் அனுப்புனா இங்கே உடம்பு சரியாயிடுமா இல்லை மனசு தான் சரியாயிடுமான்னு முத்து வந்துட்டு பேச, சும்மா இருங்கங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு முத்துவும் அமைதியாக இருக்க, உடனே இவங்க கேட்குறாங்க, என்ன ஃபாரினில் இருக்கிறதாலாம் சொல்கிறாங்க, இங்கே நேற்று தானே பார்த்தேன், அவங்க பொண்ணு தான் வந்துட்டு பேசிட்டு பார்த்துட்டு போனாங்க, நான் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், இங்கே அந்த பையன் தான் நம்ம நம்பரும் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, இங்கே முத்து மீனா ரொம்ப அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க நான் தான் அவங்க கிட்ட பேசினேனே, அவங்க வந்து கொஞ்ச நேரத்திலே கிளம்பிட்டாங்க தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு, என்னை அவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க, எவ்வளோ பணம் கொடுக்கணும் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் அதை கொடுத்துட்றேன்னு கூட சொன்னாங்க, இப்போதைக்கு வேணாம் அப்புறம் பேசிக்கலாம், நான் தான் அவங்கள சொல்லி அனுப்பி வச்சேன், இன்னமும் அவங்க வந்து பார்க்க கூட இல்லை, எப்போ வராங்க என்னென்னு தெரியவும் இல்லை, இனிமேல் தாங்க கால் பண்ணி வேற பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் முத்து மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க அப்போ அவங்க ஃபாரின்லேருந்து வந்துட்டாங்களா, அப்போ அவங்க வந்த விஷயத்தை எதுக்கு கிறிஷோட பாட்டி நம்மக்கிட்ட சொல்லலைன்னு எங்கள் முத்து மீனா ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கேன். சரிங்க மேடம், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நம்பரை வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி நம்பரை கொடுத்துட்டு அந்த சிஸ்டரும் அங்கேருந்து கிளம்பி உள்ளே போகிறாங்க. இங்கே வெளியில் நிற்கிற முத்து மீனாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. வெளியில் 2 பேரும் அதே ஆச்சரியத்தோடு வராங்க. இவங்க சொல்கிறத என்னால் நம்ப கூட முடியலையே, அப்புறம் எதுக்கு கிருஷி நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்க அம்மா வெளிநாட்டிலேருந்து வந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாமே, சொல்லாமல் மறைக்கிறதுக்கு என்ன மீனா இருக்குது அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்க, சரி விடுங்கங்க, அவங்க இருக்கிற நிலைமையில் அதை சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட மறந்துருப்பாங்க, இதை ஏன் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு, சரி நம்ம கிளம்பலாமான்னு சொல்லும்போது தான் இங்கே முத்துவுக்கு தெரிஞ்ச அதான் அந்த ஐடி ஊழியர் தன்னுடைய காரில் அழைச்சிட்டு வந்தப்போ நடந்த பிரச்சனை அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவர் நின்றுட்டுருக்க அங்கேருந்து ஓடி வராரு. ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்கள் பக்கத்தில் மீனாவும் நிற்கிறாங்க. ஐயோ உங்கள் ஒய்ஃப் வேற இருக்காங்க, அவங்க வேற பேயாட்டம் ஆடுவாங்கன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி எங்கள் முத்துவை கிண்டல் பண்ண, அட ஏங்க நீங்கள் வேற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னு இவ என்னை அன்னைக்கு ஃபுல்லாக பாடாப்படுத்தி எடுத்துட்டா, இதில் நீங்கள் வேற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அன்னைக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனீங்களே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் ஓகே தான், ஆனால் எங்கள் 2 பேருக்கு தான் செட் ஆகலை, அவங்க ஒரு மாதிரி அவங்க வந்து எதிர்பார்க்குற வேறு மாதிரி இருந்துச்சு, என்னோட எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருந்தது, அதனால் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் செட் ஆகலை, அதனால் நாங்கள் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டோன்னு சொல்ல, அதுவும் கரெக்டு தான், டேரெக்டாக பேசிக்கிறது என்றைக்குமே முகத்துக்கு நேராக பேசிக்கிறது தானே சரி, இது கூட நல்லது தான் அப்படின்னு சொல்ல, சரிங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொண்ணு கிடைக்காமல போயிட போகிறாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது
அவரும் நானும் ஒரு பொண்ணை இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணிட்டு வரேன். அந்த பொண்ணை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாய்க்கு வாய் பேசினாலும் நல்ல அறிவா, திறமையா, பார்க்க அன்பான பொண்ணாக தான் தெரியுது. அந்த பொண்ணு யார் என்னன்னு முதல்ல பேசி நம்மளும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. இதை கேட்டவங்களும் கண்டிப்பாக நீங்கள் இல்லாமலா, நீங்கள் இப்போலாம் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக மாறிட்டீங்க, அடிக்கடி மீட் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி மீனா கிளம்புவோமான்னு கேட்குறாங்க. அதுக்கு இடையில, ஆமாம் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்களா என்ன? இல்லையே, ஏதோ ஐடிலலாம் ஒர்க் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லும்போது, இது என் அங்கிளோட ஹாஸ்பிட்டல் தான். அடிக்கடி அவங்கள பார்க்குறதுக்கு வருவேன். இப்போ ஃபாரின் வேற கிளம்புறாங்க. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, உடனே அவர் கிளம்புறாரு. சரிங்க முத்து, அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் எங்கள் முத்து கேட்குறாங்க, சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை உங்கள் மூலமாக ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு முத்து கேட்க, என்ன ஹெல்ப் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, தாராளமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இங்கே இருக்க சிசிடிவி கேமரா எப்படியும் ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க முத்து. ஆ, அது கன்ஃபார்மாக இருக்கும், அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும்னு சொன்னல, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சிசிடிவி கேமராவை நாங்கள் பார்க்க முடியுமா, நேற்றுக்கு நடந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. எதுக்கு முத்து திடீர்னு இப்படி கேட்குறீங்க, இதுவும் முக்கியமான விஷயமானு இங்கே கேட்குறாங்க வந்த அந்த ஐடி ஊழியரும். ஆமாம் அப்படின்னு எங்கள் முத்துவும் சொல்ல, என்னங்க நீங்கள் அப்படின்னு எங்கள் மீனா கேட்க, இரு மீனா, சந்தேகம்னு ஒன்று வரும்பொழுது அது சரி பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நம்ம மனசுலையும் அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம அவங்கக்கிட்ட நேரடியாக போய் கேட்குறதுக்கு பதிலாக பேசாமல் இதில் பார்த்துட்டே போயிடலாம். இத்தனை நாளாக அவங்கள நம்மக்கிட்டேருந்து மறைச்சி வைக்கிறதுக்கும் பேசாமல் இருக்க வைக்கிறதுக்கும் என்ன காரணன்றது இங்கே இதை பார்த்தா தெரிஞ்சிடும்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே அவரும் வாங்க முத்து அப்படின்னு சொல்லி முத்து மீனா ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சிசிடிவி கேமரா இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போக, அங்கிள் நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, நீயாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இங்கே சிசிடிவி கேமரா பார்க்கணும், ஒரு சின்ன விஷயந்தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை நாங்கள் அனாவசியமாக யாருக்கும் கொடுக்குறதில்ல, ஒன்லி ஏதாவது பிரச்சனை இது மாதிரி நடந்தால் மட்டும்தான் நாங்கள் வெளியில் இருக்கிற ஆளுங்களுக்கு காட்டுவோம். ஆனால் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உடனே அங்கே முத்துவுக்கு தெரிஞ்ச அந்த ஐடி ஊழியர் சொல்கிறாங்க, இவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான், ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு, அதனால் தாராளமாக காட்டலாம், கண்டிப்பாக இவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு அவர் வாக்கும் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் கேட்டது போல் நேற்று நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் உள்ள எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதில் முதல்ல ஓடி வந்து இவங்களை அட்மிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்குது. முதல்ல ஒரு நர்ஸ், அந்த கூட வந்த ஆட்கள்லேருந்து எங்கள் கிறிஷோட பாட்டி அட்மிட் பண்ணுற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இல்லை இதுக்கப்புறம் உள்ளதை நாங்கள் பார்க்கணுன்னு முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க. முத்து மீனா ரெண்டு பேரும் கேட்டதுனால அதுக்கப்புறம் உள்ள ஃபுட்டேஜை வந்துட்டு எடுத்து காட்டுறாங்க. ஓட விட்டு காட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரோஹிணி வரது தெரியுது. என்னங்க ரோஹிணி வராங்கங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, அவங்க வேறு ஏதாவது செக்கப்புக்கு வர மாதிரி கூட இருக்கும், அதான் ஹாஸ்பிட்டல் மாற்றிட்டதா கூட சொன்னாங்கல்ல, அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு வருவாங்க, நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படின்னு எங்கள் முத்துவு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் இருக்கிற சைட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்துட்டு உள்ள ஃபுட்டேஜை வந்துட்டு எடுத்து காட்டுறாங்க. அப்போ ரோஹிணி அங்கே போகிறதுன்னு தெரியுது. என்னங்க ரோஹிணி இந்த பக்கமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதானே மீனா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அப்போது அங்கே வெளியில் நிற்கிற நர்ஸ்கிட்ட போய் பேசுகிறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. சரி நான் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு முத்து கேட்க, தாராளமாக எடுத்துக்கலான்னு வந்தவங்களும் சொல்ல, இங்கே முத்து வந்துட்டு அதை ஒரு ஃபோட்டோவாகவும் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு இங்கே அந்த ஃபோட்டோவோட வெளியிலையும் வராரு. என்ன மீனா, இங்கே கிறிஷோட பாட்டியும் இங்கே இவங்கள சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போது நேற்று வரைக்கும் வந்தது ரெக்கார்டாக இருக்குது, இன்றைக்கி எதுவுமே வர காணுமே அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வந்ததுனால யதார்த்தமாக கூட மீட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இருக்கலாம் மீனா, நம்ம இதுக்கு தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. மீனாவோ, ஆமாங்க, ஏற்கனவே சீதா அந்த மாதிரி விஷயத்த சொல்ல போக தான் வீட்டில் பெரிய பிரச்சனையானது, அதுக்கப்புறம் அத்தை என்னையை திட்டினாங்க, உனக்கு இதே வேலை தானா, ரோஹிணியோட விஷயத்தில் தலையிடவே கூடாதுன்னு என்னையை தான் திட்டினாங்க, இப்போது இந்த விஷயத்தில் நம்மளும் ஏதாவது ஒரு முடிவெடுக்க கூடாதுல்ல, நம்ம அமைதியாக இருக்கிறதான் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா வா போகலாம், அவங்க யதார்த்தமாக கூட வந்திருக்கலாம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் நர்ஸஸ் சொன்ன மாதிரி இங்கே அங்கே அவங்களுடைய பொண்ணு யாருமே வரலையே, ஒருவேளை தப்பாக எதுவும் நினச்சிட்டு எதுவும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான்
அந்த நர்ஸ் வந்துட்டு யதார்த்தமாக எலியில் வென்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனவங்கள பார்த்துட்டு ஓடி போய் எங்கள் முத்து வந்துட்டு, ஆமாம் நர்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அன்னைக்கு உங்ககிட்ட வந்துட்டு பொண்ணுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு இவங்க தானா, பார்த்து சொல்லுங்கன்னு தன் மொபைல் ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து அந்த நர்ஸ் கிட்ட காட்ட, அவங்க அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஆமாம் சார், இவங்க தான் இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்து மீனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. உண்மையிலே இவங்க தானா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாம் சார், இவங்களே எனக்கு நல்லா தெரியுமே, இவங்க அந்த ஊரில் தான் இருக்காங்க, குமரிப்பாளையத்தில் தான் இவங்க இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊர் நர்ஸ் தானே, எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் நர்ஸும் சொல்ல, இதை கேட்ட முத்து மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது இவங்க தான் வந்துட்டு இங்கே கிறிஷ் பாட்டியோட பொண்ணா, கிறிஷோட அத்தை வந்து இவங்க தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில், ஏங்க கிறிஷோட அத்தை இல்லை அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே முத்துவே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கா. ஆமாம் மீனா, அன்னைக்கு நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனப்போ கூட அன்னைக்கு அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்களே, அந்த கதை எல்லாமே இந்த ரோஹிணிக்கு தானா? அப்போ ரோஹிணி நம்ம நினச்ச மாதிரி மலேசியா கிடையாது, அப்படி தானே? அதுதான் உண்மை அப்படியும் கூட அப்படின்னு சொல்லி இங்கே மீனா கிட்ட சொல்ல, என்ன சார் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க மேடம், அவங்க வேறு எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸை நீங்கள் எதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளோ ஆவலாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இவங்களை ஏற்கனவே தெரியும், நீங்கள் அப்படி எதுவும் அட்மிட் பண்ணலை, அப்படி எதுவும் அவங்க எதுவும் செய்யலைன்னா நாங்கள் கூட கூட இருந்து பார்த்து போகலாம், அதுக்கு தான் கேட்குறோன்னு சொல்லி எங்கள் முத்துவும் மீனாவும் சமாளிக்கிறாங்க. இல்லை சார், அவங்க கன்ஃபார்மாக இன்றைக்கி வருவாங்க, இன்றைக்கி வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க, வந்து இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு பிறகு உள்ளே போகிற நர்ஸும், யாருமா அவங்க, உங்களை வந்ததுலேருந்து ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்களேன்னு சொல்ல, ஆமாம் அவங்க கிளம்பிட்டாங்களா அப்படின்னு எங்கள் கிறிஷோட பாட்டி கேட்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புனாங்க அப்படின்னு சொன்னதுமே இங்கே உடனே ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோஹிணி அவங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்க, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரலாமா அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, சரிம்மா நான் என்ன கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லி அங்கே கிருஷிக்காக கடலைகளை எல்லாத்தையுமே கட்டி எடுத்துக்கிட்டு எங்கள் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடோடி வராங்க. இங்கே முத்து மீனா யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்க, இங்கே எதுவுமே தெரியாமல் ரோஹிணி நேராக ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே என்ட்ரியாக, கிரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர, என்ன கிரீஷ், கடலை உனக்காக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இப்போ தான் மீனா ஆண்டி எனக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க, நீங்களே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா, வந்தவங்க எங்கே போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடே, அவங்க என் கூட இருந்து என்னை பார்த்துக்கணுன்னு சொன்னாங்க, வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாங்க, ஆனால் நான் எப்படியோ சமாளித்து அனுப்பிட்டேன், கண்டிப்பாக இப்போ வரமாட்டாங்க, ஊருக்கு போனதுக்கு பிறகு கால் பண்ணதாண்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே, நல்ல வேலை பண்ணமா, இல்லாட்டி என்னால் இப்போ உன்னை வந்து பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் உனக்காக அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த நர்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பக்கத்து பெட்டை பார்க்க போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்கன்னு எங்கள் வந்து கிறிஷோட பாட்டியும் சொல்ல, இதை கேட்ட ரோஹினியும் அப்படியே சரிம்மா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நான் பில்லெல்லாம் கட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. வெளியில் கிளம்பி கதவை திறந்துட்டு போகிற நேரத்தில் முத்து மீனா 2 பேரும் வாசலில் நிற்கதை பார்த்த ரோஹினிக்கும் சரி, ரோஹினியோட அம்மாவுக்கும் சரி ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியாக இருக்குது. இங்கே முத்து மீனா நிற்கிறத பார்த்து யாருக்கும் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல வரல, பேசவும் முடியலை. முத்து நீங்கள் எங்கே எங்கே அப்படின்ற மாதிரி கேட்காத, நாங்கள் கேட்கணும் ரோஹிணி, நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை அப்படின்னு சொல்லி எதேதோ சொல்லி காரணத்தை சொல்லி மறைக்க பார்க்க, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு எங்ககிட்டேருந்து உண்மை மறைக்கணும், உண்மையை சொல்லுங்கம்மா, இங்கே ரோஹிணி தானே உங்கள் பொண்ணு அப்படின்னு மீனா கேட்க, எங்கள் முத்து முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறாங்க. கூடவே அங்கே படுத்திருக்க அவங்க அம்மாவையுமே சேர்த்து மறைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த அப்போ அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து மறைச்சிருக்கீங்கள்ல அப்படின்னு சொல்லி எங்கள் முத்து வந்து ரொம்பவே கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ரோஹிணி வந்துட்டு இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமேன்னு மொழியை ரொம்ப பெருசாச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வேக்குது, ரொம்ப வேத்து கொட்டுது, அவங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலை, கையில் வச்சுருக்கதை அப்படியே கீழே போட்டுட்டு இங்கே அதிர்ந்து நின்றுட்டுருக்க கிறிஷு வந்துட்டு அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அவனால் புரிஞ்சுக்க கூட முடியலை. அவன் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கான். கிறிஷ், அப்படின்னா உங்கள் பையன்தானா? அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கி செக்கப்புக்கு வந்தது கூட செகண்ட் ப்ரெக்னன்சின்னு சொன்னது இதுக்கான காரணம் தானா? அன்னைக்கு என்னையே எல்லார் முன்னாடி மாட்டி விட்டீங்க வீட்டில், நான் தான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரியும் என் தங்கச்சி பெரிய தப்பு பண்ண மாதிரியும் 2 பேருக்கும் பெரிய தண்டனையை கொடுத்தீங்க. ஆனால் உண்மையிலே தப்பு பண்ணியிருக்குது நீங்கள் தானே ரோஹிணி. அந்த மனசாட்சி உங்களை கொஞ்சம் கூட உறுத்தலையா, கொஞ்சம் கூட குத்தலையா? இப்படி மற்றவங்களுடைய மனசை மாட்டி விடுறோமே, மற்றவங்களை வீட்டில் வந்துட்டு இப்படி திட்டு வாங்க வைக்கிறோமேனு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டில் ஒவ்வொரு நாளும் நான் தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி நீங்களும் அத்தையும் சேர்ந்துக்கிட்டு நடந்த விஷயங்கள் எதையுமே நான் மறக்க முடியல. ஆனால் நீங்கள் மொத்த குடும்பத்துக்கும் பின்னாடி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி உங்களால் அதே வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடிஞ்சதுன்னு சொல்லி எங்கள் மீனா கேள்வி கேட்க, ஃப்ராடு தானே மீனா, ஃப்ராடுக்கு இதெல்லாம் என்ன சின்ன விஷயம் தானே, நமக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கெல்லாம் நாக்கு கூசும்.
ஆனால் இந்த மாதிரி ஃப்ராடுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாமா? பெத்த பொண்ணுக்கு இப்படியா நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க? பையனை தான் பையன்னு சொல்லி மறைக்க வச்சிருக்கீங்க, தான் பையனே இல்லைன்னு சொல்லி மறைக்க வச்சிருக்கீங்க. இப்போ என்னடானா அவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம், அதுவும் எங்கள் மனோஜ் பெரும் மலையை போல் நம்பிக்கிட்டு இருக்கான் எங்கள் பார்லர் அம்மாவை. ஆனால் பார்லர் அம்மா தன்னுடைய முதுகில் இவ்வளோ பெரிய ஒரு ஈட்டி எடுத்து சொருகிருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சுது. அந்த இடத்துலையும் உசுரை விட்டுருவான்னு சொன்னதுமே இங்கே ரோஹிணி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த இனிமே எதுக்கு மறைச்சிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்திட வேண்டியதான் என்ன மீனா அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனாவும் ஆமாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மறைச்சோம்னா அது பின்னால் இதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அத்தை திரும்பவும் என் மேலே பழிய போடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்போவே போய் சொல்லிடுறது நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டாம் மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி கெஞ்சுறாங்க. ஆனால் அதே நேரம் முத்து மீனா ரெண்டு பேர் பேசுகிறதையும் கேட்காம அந்த இடத்துலேருந்து கிளம்பி வெளியில் ரொம்ப கோவமாகவும் ஆக்ரோஷமாகவும் வீட்டுக்கு கிளம்ப இங்கே எல்லாம் உன்னால தாம்மா, நீ மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்திருந்தா நான் மாட்டியிருக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ கூட மற்றவங்கள தானே ரோஹிணி நீ காரணம் காட்டுற, ஆனால் உன் மேலே இருக்கிற தவிர இப்போ கூட நீ புரிஞ்சுக்காம இருக்கியே, எப்படியும் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருமோன்ற ஒரு பயத்தில் தான் எனக்கு இப்படி ஆனது. இப்போ கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற உயிரும் போய் சேர்ந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. முத்து மீனா இருக்கிற கோவத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வீட்டில் போய் சொல்லிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுதுன்னு எங்கள் ரோஹினியுடைய அம்மா சொல்ல இங்கே ரோஹிணி பயந்து போய் இருக்காங்க. இங்கே நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து மீனாவை போய் தடுத்தாகணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக கிளம்பி போக எங்கள் கிருஷி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. என்ன கிருஷ் இந்த நேரத்தில் எதுக்கு பின்னாடியே வர, நீ பாட்டி கூட பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹிணி வேகமாக போக கிருஷி முகமெல்லாம் ரொம்ப வாடி போய் தன்னுடைய பாட்டி பக்கத்தில் வர அவங்க பாட்டிக்கு இருக்கிற உடல்நிலையை விட இன்னும் அதிகமாகவே உடம்பு முடியாமல் போயிடுது. இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்களால பார்க்கவும் முடியலை, கேட்கவும் முடியலை. ஆரம்பத்தில் இதுக்கு தான் தலைப்பட அடிச்சிட்டேன், முத்து மீனாகிட்டாவது இந்த விஷயத்த சொல்லிடின்னு, ஆனால் என் பேச்சு அவை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. கடைசியில் அவங்க மூலமாகவே உண்மை தெரிய போது. இவளே அவள் வாயால் உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லியிருந்தாலாவது அவங்களுக்கு இவ்வளோ கோபம் வந்திருக்காது. ஆனால் தானாக உண்மை வெளியில் வரும்போது அவங்க கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்லையே, எல்லாம் நியாயமாக தானே இருக்குது அப்படின்னு அவங்க அம்மாவும் மனசளவில் நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு படுத்திருக்காங்க. நேராக வீட்டுக்கு போகிற முத்து மீனா ரொம்பவே கோவமாக இருக்கிறத பார்த்தா அண்ணாமலை, விஜயா என்னடா நடந்தது, எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க, என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் என்னவா இருக்க போது, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அதான் இந்த கோவம்னு சொல்லும்போது ஏன்த்த நாங்கள் கோவமாக இருந்தாலே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா, வேறு எதுவும் பிரச்சனை நடந்திருக்க வாய்ப்பே இல்லையான்னு சொல்லி மீனா கேட்க அதுக்கு அண்ணாமலை என்னப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் கிறிஷை பார்க்குறதுக்காக போனோம்ல, கிறிஷோட பாட்டிக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைப்பா, ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்களும் பார்க்க போனோம், அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க பொண்ணு அவங்கள பார்த்துட்டு போனதா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு தான் வெளிநாட்டில் இருக்கதா சொன்னியடா இங்கே விஜயா கேட்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க, நாங்களும் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் அவங்க பொண்ணு வெளிநாட்டில் தான் இருக்குன்னு, ஆனால் இப்போல்லாம் தெரியுது அவங்க பொண்ணு வெளிநாட்டிலே இல்லை இங்கே ஊரில் தான் இருக்குன்னு. ஊரில் அதுவும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தில் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே என்னடா சொல்கிற முத்து அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே தான் இருக்குது, அதை கூட அவங்க அம்மா என்கிட்டேருந்து சொல்லாமல் மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல அது எப்படின்னா ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருந்துக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட தான் அத்தைன்னு போய் சொல்லிட்டு இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்போது அந்த குழந்தை இருக்கிற விஷயம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு இங்கே அண்ணாமலை கேட்க அது எப்படி தெரிஞ்சிருக்கும், குடும்பமே ஃப்ராடு குடும்பமாக இருந்திருக்கும், அப்படி இருக்கப்போ அந்த உண்மையை சொல்லியா கல்யாணத்தை பண்ணியிருக்க போகிறாங்க, கண்டிப்பாக அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல இங்கே அந்த குடும்பமும் சரி அந்த பொண்ணு கட்டிக்கிட்டவனும் சரி மிகப்பெரிய இளிச்சவாயனாக தான் இருந்திருப்பான்னு சொல்ல ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், அந்த பொண்ணை ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினச்சி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்ச அந்த அம்மாவும் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையனும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய இளிச்சவாயங்க தான் சொல்லிட்டு எங்கள் முத்து தன்னுடைய ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து தன்னுடைய அப்பா கிட்ட காட்ட இதை பார்த்து அவங்க அப்பா அண்ணாமலை கேட்குறாங்க, இது என்னடா ரோஹிணி தான் என்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு கேட்க இவ்வளோ நேரம் நாங்கள் சொல்லிட்டு இருந்த பொண்ணே இந்த பார்லர் அம்மா தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இங்கே விஜயாவும் சரி இங்கே அண்ணாமலையும் சரி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. என்னடா சொல்கிற முத்து, எல்லாம் சரியாக தான் விசாரிச்சு சொல்கிறியா, தப்பாக எதுவும் இல்லையே, முன்னாடி மாதிரியா அப்புறம் இந்த வீட்டில் திரும்பவும் நீ தான் பேச்சு வாங்கணும்னு சொல்லும்போது என்னடா முத்து நினச்சிட்டு இருக்க உன்
மனசில். அன்னைக்கு இப்படி தான் இவ ஏடா கூடமா ஏதோ விசாரிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் இங்கே நடந்த பிரச்சனையே வேற. இதே போல் மறுபடியும் இங்கே ரோஹிணி கிட்ட நான் இது மாதிரி கேள்வி கேட்பேன், அவளை கஷ்டப்படுத்துவேங்கிறதுக்காக இந்த மாதிரி எதுவும் ட்ராமா பண்ணுறீங்களான்னு எங்கள் விஜயா கேட்க, அந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதுக்கான அவசியமோ எங்களுக்கு எந்தவித அவசியமே கிடையவே கிடையாது. இது எல்லாமே உண்மைதான். இது அவங்க வாயாலேயே சொன்ன உண்மை. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க நர்ஸ்கிட்டையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வரோம். இங்கே அவங்களோட பொண்ணுன்னு சொன்னது ரோஹிணி தான். அவங்க ஊர் நர்ஸ்காரவங்களே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இதில் பொய் சொல்கிறதுக்கு என்ன வேண்டியிருக்கு? அப்படியே பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் எங்களுக்கு என்ன இருக்குது? அதுவும் கிறிஷோட பாட்டி மேலேயும் நாங்கள் கோவமாக தானே இருக்கோம். அவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு இங்கே நாங்கள் ரோஹிணியை மாற்றுற அளவுக்கு எங்களுக்கு எந்த ஒரு கோவமும் இல்லையே ரோஹிணி மேலே அப்படின்னு எங்கள் மீனாவோ சொல்ல, இதை கேட்டு விஜயாவும் சரி அண்ணாமலையும் சரி அதிர்ந்து போய் நிற்க, அதுக்குள்ளே எங்கள் பார்லர் அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். இங்கே ரோஹிணி விறுவிறுக்கிற நிற்கிற ரோஹிணியை பார்த்து, என்ன ரோஹிணி எங்கள் முத்து சொல்கிறதெல்லாம் உண்மையா? அன்னைக்கு இப்படி தான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டப்போ ஏதேதோ சொல்லி சமாளித்தேன். இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலையே சுற்றுது. உண்மையை சொல்லு ரோகிணி. அப்போது இவன் சொல்கிறது படி நீ உண்மையை மறைச்சி தான் இங்கே நீ என்னை ஏமாற்றி தான் என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க. அந்த வேகத்தில் உண்மையை சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் நிற்க, இனிமே இங்கே ரோஹிணி வாயிலேருந்து வர உண்மைதான் என்ன ஏதுன்னு தெரியப்படுத்தணும்னு நின்றுட்டுருக்காங்க. மோசமான ஆதாரம் சிக்கினதுனால இங்கே ரோஹிணியால் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது.